ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை எப்பொழுது உயர்த்துவார்? தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும்போது நம்மை உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். யோசியா ராஜாவாகிற போது 8 வயது. அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றவும், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொண்டு நிறைவேற்றவும் உடன்படிக்கை பண்ணினார். ஜனங்கள் எல்லாரும் அதற்கு உடன்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரையும் பஸ்காவை ஆசரிக்க கட்டளையிட்டார். அவர்கள் ஆசரித்தார்கள். எல்லா அஞ்சனக்காரர்களையும், குறி சொல்லுகிறவர்களையும், எல்லா அருவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான். ஆண்டவரிடத்திற்கு தன் முழு இருதயத்தையும் திருப்பி நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய மனதை சாய்த்தான். யோசியாவை போல ஒரு ராஜா இதுவரையிலும் இருந்ததில்லை என்று பரிசுத்த வேதம் சாட்சி பகர்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரின் கட்டளையின்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எல்லாரும் நம்மை உதாசீனப்படுத்தலாம், நம்மை முன்னிலைப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் நான் யாருக்கும் பயன்படவில்லை என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும்போது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்தல்லும். அப்பா, உலகின் அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுடனும் மனதுருக்கத்துடன் காத்திருக்கிற தேவனின் அன்பை ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆவிக்குரிய வாழ்வில் கர்த்தருக்கு வைராக்கியமாக சாட்சியாக வாழவும், கர்த்தர் பரிசுத்த ஆவியால் நிரப்பி பிரகாசிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட காலமாக வியாதியினால், உடல் பலவீனத்தினால், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையினால், குடும்பத்தை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளின் கவலையினால், தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவுகளினால், பல்வேறு பிரச்சனைகளினால் மன உளைச்சலோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை, பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவிக்கரை நீட்ட வேண்டும் எனவும் ஆட்சி தீட்டி சமாதானப்படுத்தி ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், தெருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும், இரக்கத்தோடு பராமரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைந்திருக்கவும், பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழவும், கீழ்ப்படியாத முரட்டு சுவாபம் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், பெற்றோரை கனம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும் இரக்கம் செய்திடுங்க. ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களில் சிக்கி தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படவும், வாலிபர்கள் இத்தீங்கிலிருந்து விலக்கி குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும், சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து மன உளைச்சலின்றி ஆசீர்வாதமாய் வாழ தயவு செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இக்கொடிய காலத்தில் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும், சிறு குழந்தைகள், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழவும், இக்குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பவும், தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வானொலிகளிலும், தொலைக்காட்சிகளிலும், சமூக வலைத்தளங்களிலும், நற்செய்தி கூட்டங்களிலும் செய்தியளிக்கும் ஊழியர்களது ஆரோக்கியத்திற்காகவும், திருமறை செய்திகள் அநேகரது ஆவிக்குரிய எழுச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறிய அறிவில் வளரவும், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இருக்கும் தடைகள் நீங்கவும், தடை செய்கிறவர்கள் கர்த்தரால் தொடப்படவும், மிஷினரிகள் மீது போடப்படும் பொய் வழக்குகளிலிருந்து மிஷினரிகள் குடும்பத்தினர் விடுவிக்கப்படவும் கர்த்தர் நீதி செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.